தமிழ்நாட்டு தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை இங்கே ஜனநாயக திருவிழாவை எப்படி கொண்டாடுறோமோ அது மாதிரி இந்தியாவு முழுவதும் 5 மாநிலங்களில் இதே போன்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை மிக நுட்பமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதில் மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்களும் தமிழ்நாடோடு இணைந்திருக்கிறது. இந்த மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சிகள் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி தொடர்ந்து 4 முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய ஆட்சி தொடர்ந்து கம்யூனிஸ்டுடைய ஆட்சி 2 முறையாக இருந்து கொண்டிருக்கு. அசாமில் புதுச்சேரி அப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்களிலும் அடுத்து மாற்றம் ஏற்படுமா இல்லை இருக்கின்ற ஆட்சியை தொடருமா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்போடு அந்த மாநில மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மாநிலங்களுடைய தேர்தல் நிலவரங்களையும் வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலவரங்களையும் பதிவு செய்வதற்காக நம்முடைய மூத்த செய்தியாளர் டெல்லியிலிருந்து டார்வின் இணைந்திருக்கிறாங்க. டார்வின், மேற்கு வங்கத்திலிருந்து அசாம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் எப்படி சூழல்கள் இருக்கிறது, அது சார்ந்த தகவல்களை பதிவு செய்ய. மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடத்தி முடிக்கப்பட்டது. எஸ்ஐஆர் என்ற அந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த பின்பாக நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த 5 மாநிலங்களுடைய எஸ்ஐஆர் நிலையை பார்த்தோம் என்றால் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்ற ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் எல்லாம் நடைபெற்ற விஷயத்தை நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தான் இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு பதிவு என்பது முடிவு பெற்று தற்போது வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த முறை இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின்பாக இந்த நடைபெற்ற 5 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு என்பது ஒரு வரலாறு காணாத அளவிற்கு இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 92% மேலாக இந்த வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. அசாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 79% வாக்குகளும், அதே போன்று கேரளா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 85% வாக்குகளுக்கு அளவுக்காக பதிவாகி இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின்பாக எவ்வாறு தேர்தல் இருக்கிற போகிறது என்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் இருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் சுமூகமாக இந்த தேர்தலை முதலில் நடத்தி முடித்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தை தவிர பிற மாநிலங்களில் எந்த ஒரு சச்சரவும் இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் அந்த வாக்குப்பதிவு நாளின் போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு என்பது அதிகமாக பலப்படுத்தப்பட்டிருந்தது. இன்று வாக்கு எண்ணிக்கையினுடைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மேற்கு வங்கத்தில் அந்த கவுண்டிங் சென்டர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 77 முக்கிய அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் 200 கம்பெனி சிஏபிஎஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு படை என்பது காவல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படையினர் காவலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஒருவேளை அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக வன்முறை ஏற்பட்டுவிடக் கூடாது மற்றும் அங்கிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தேர்தல் ஆணையமானது எடுத்திருக்கிறது. தற்போது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக 3 முறை தற்போது இருக்கக்கூடிய முதல்வரான மம்தா பானர்ஜி தன்னுடைய ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார். இம்முறை அந்த ஆட்சி அகற்றப்படுமா அல்லது அவரே மீண்டும் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் ஆகாரா என்ற ஒரு கேள்வி என்று எழுந்திருக்கிறது. கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக சில கருத்து கணிப்புகளும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாகவும் இருந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. மொத்தம் 294 தொகுதிகள் கொண்ட இந்த மேற்கு வங்கத்தினுடைய அந்த சட்டமன்றத்தில் 293 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற இருக்கிறது. ஃபல்தா என்ற தொகுதியில் முறைகேடு நடைபெற்றதன் காரணமாக மறு தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. மே 21ஆம் தேதி அந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணும் பணிகள் என்பது 77 மையங்களில் வைத்து நடைபெற இருக்கிறது மேற்கு வங்கத்தில். அந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மக்களிடம் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய சில அதிருப்திகளை அறுவடை செய்வதற்காக
வெல்வதற்காக கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் அங்கு முகாமிட்டு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் பிரதமர் மோடி அங்கு தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். மக்கள் நல திட்டங்களை, மத்திய அரசினுடைய மக்கள் நல திட்டங்களை அவர் எடுத்துரைத்து இந்த திட்டங்களை இங்கு செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் என்ற ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தன்னுடைய பிரச்சாரங்களில் கடுமையாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியை விமர்சித்திருந்தால், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டிருக்கிறது, அதை நிலைநாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும், மேலும் வளர்ச்சியின் பாதையில் எடுத்து செல்வதற்காக பெங்கால் மக்கள், அதாவது வங்காள மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். மேலும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முழுவதுமாக இந்த தேர்தலுக்கு பின்பாக அகற்றப்படுவார்கள், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தார்கள். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக இருந்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், இது ஒரு எல்லை ஓர மாநிலமாக இருக்கிறது, வங்காளதேசத்திற்கு ஒட்டிய மாநிலம், பங்களாதேசத்தை சேர்ந்தவர்கள் இங்கு ஓட்டுரிமை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதே வேளையில் அதன் பின்புதான் இந்த எஸ்ஐஆர் என்ற அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்பாக 90 லட்சம் வாக்காளர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே மொத்தம் 6.63 கோடி அளவிற்கான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். 92% மேலாக இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்ததன் காரணமாக இது மீண்ட ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாப்னிபூர் என்ற தொகுதியில் தான் மம்தா பானர்ஜி, அதே போன்று பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் இந்த களம் காண இருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திர தொகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தொகுதி ஒரு கடும் போட்டியை நிலவும் ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது பாஜக முதல் முறையாக அங்கு வெற்றி வாகை சூடி தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுவார்களா என்ற ஒரு விஷயம்தான் தற்போது ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விடாமல் இருப்பதற்காகவும் எந்த ஒரு முறைகேடுகள் நடக்காமல் இருப்பதற்காகவும் தேர்தல் ஆணையம் தங்களுடைய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அதே போன்று இரு கட்சிகள், பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளை பொறுத்தவரை தங்களுடைய முகவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் அந்த மையத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, இறுதி வரை இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் அசாமை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால், அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக மீண்டும் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆட்சியை அமைப்பாரா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருந்தது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அசாமில் மீண்டும் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பார், பாஜக ஆட்சியை 3வது முறையாக கைப்பற்ற இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது. அதே வேளையில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால், கௌரவ் கோகாய் தலைமையிலாக அங்கு களமிறங்கிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். எனவே அதன் நோக்கமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர கேரளா மற்றும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால், கேரளத்திலும் அதிக அளவிலான வாக்கு பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்றால் 85% வாக்கு பதிவாகி இருக்கிறது. எனவே ஆட்சியை தக்க வைப்பது யார் என்பது தொடர்பான இந்த விவரம் என்பது 8 மணி வாக்கு எண்ணிக்கை தொடங்க உடனாக தொடர்ச்சியாக ஒரு 12 மணிக்குள்ளாக ஒரு உத்தேச நிலவரம் தெரிய வரும். மாலை 5 மணிக்குள்ளாக கிளியர் கட்டாக யார் இந்த மாநிலங்களில் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள முடியும். தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கைகள் மற்றும் அனைத்தையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை என்பது சுமூகமாக நடைபெற்று முடிக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுமையாக செய்திருக்கிறது. மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களில் வாக்கு எண்ணும் பணி, தேர்தல் அலுவலர்கள் அப்படிங்கிறவங்களாம் மத்திய அரசு பணியாளர்களை எல்லாம் நியமித்து கொஞ்சம் மத்திய அரசு மிக அதிக கவனம் எடுத்து இந்த தேர்தல்களை 2 மாநிலத்திலையும் பார்த்து கொண்டிருக்கு. குறிப்பாக மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிக கவனத்தை மத்திய அரசு செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை எல்லாம் நம்முடைய செய்தியாளர் டார்வின் பதிவு செஞ்சாங்க. டார்வின், தகவல்களுக்கு நன்றி.